தற்போதைய அன்னை செய்தி. மீனம்பாக்கத்தில் சிக்னலில் நின்று கொண்டிருந்த 6 கார்கள் மீது மாநகர பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய அன்னை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 6 கார்கள் மீது அரசு பேருந்து மோதியிருக்கக்கூடிய அன்னை செய்தி வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான விவரங்களை நேரலையில் வழங்குவதற்காக செய்தியாளர் காண்டிப்பன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். காண்டிப்பன், இந்த விபத்துக்கான காரணம் என்ன? தற்போதைய நிலை என்னவாக இருக்குங்க? ஷாம், இந்த விபத்துக்கு முன்னால ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஜீரோ இஸ் குட். சென்னை மாநகரில் பல்வேறு இடத்துல போக்குவரத்து போலீசார் பதாகைகளை வச்சிருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. விபத்தே இல்லாத ஒரு சென்னையை உருவாக்கணும்ன்றதான் போக்குவரத்து போலீசாருடைய நோக்கமா இருந்தது. இப்ப ஒளிப்பதிவாளர் சசிகுமார் காட்டக்கூடிய அந்த காட்சிகளை பாருங்க. இதுதான் மாநகர பேருந்து. இந்த மாநகர பேருந்து பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கத்துக்கு பணிமனைக்கு சொந்தமான பேருந்துன்றாங்க. இது மீனம்பாக்கத்தை கடந்து கிளாம்பாக்கம் சென்று கொண்டிருந்த பேருந்துன்னு சொல்றாங்க. இந்த பேருந்துடைய முன்பக்கம் பாருங்க. இந்த பக்கமும் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹெவியா டேமேஜ் ஆயிருக்கு. இந்த மீனம்பாக்கம் சிக்னல் போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னால நிறைய கார்கள் நின்றுட்டு இருந்திருக்கு. இந்த கார்கள் நின்றுட்டு இருக்கும் போது தான் பாத்தீங்கன்னா இந்த மாநகர பேருந்து வேகமாக மோதி இருக்கிறது சொல்றாங்க இந்த கார் ஓட்டுநர்கள். குறிப்பா இந்த ஹூண்டாய் கம்பெனியோட கார் பின்பக்கம் முழுவதுமா சேதமடைஞ்சிருக்கு. அதே போல பாருங்க, இன்னொரு கார் நம்ம காட்டுறோம். இந்த கார் சேதமானது மட்டும் இல்லாம இந்த கார் முன்னால நின்றுட்டு இருந்த ஒரு கார் மேல மோதுறதுனால இந்த சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வண்டி பாருங்க, அதாவது ஏர்போர்ட்ல போய் இருக்கக்கூடிய டாக்ஸி. இந்த டாக்ஸி மேலேயும் மாநகர பேருந்து மோதி இருக்கிறது. தொடர்ந்து இந்த மோதல் சம்பவம் நடைபெற்றதை தொடர்ந்து இந்த வாகனமும் சேதடைஞ்சிருக்கு. அதே போல இந்த வாகனத்தில் பயணித்தவர்களும் பாதிப்பு உள்ளாகிறதா சொல்றாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மீனம்பாக்கத்தில் இந்த வண்டி பாருங்க, இப்போ ஃப்ரண்ட் சைட்ல இந்த இடத்துல டேமேஜ் ஹெவியா இருக்கு. இந்த மாதிரி அடுத்தடுத்து நின்று கொண்டிருந்த வாகனங்கள் மீது அந்த மாநகர பேருந்து தொடர்ந்து மோதி இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இவ்வளவு பெரிய விபத்து ஏற்பட்டிருக்குதா சொல்றாங்க. சோ இந்த விபத்துல என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐடி செக்டர்ல வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் ஊழியருக்கு கால் உடைந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். குறிப்பா பாருங்க இந்த கார் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கண்ணாடிகள் முதல்ல இருந்து எல்லாமே உடைஞ்சிருக்கு. சோ இந்த வாகனம் மட்டும் இல்லாம இதே போல மேலும் 3 வாகனம் இந்த பேருந்துக்கு பின்னால நிறுத்தி வச்சிருக்காங்க. சோ இந்த விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து இந்த மீனம்பாக்கம் சிக்னல்ல பாத்தீங்கன்னா போக்குவரத்து ஸ்தம்பிச்சிருக்கு. இந்த போக்குவரத்து ஸ்தம்பிப்புக்கு அப்புறம் சம்பந்தப்பட்ட போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க. அதாவது மெயின் லைன்ல இருக்கக்கூடிய அந்த வாகனங்கள், அதாவது விபத்தை ஏற்படுத்தின வாகனங்கள் மொத்தமே அது பக்கவாட்டில் இருக்கக்கூடிய சாலையில நிறுத்தி வச்சிருக்காங்க. தற்போது பாத்தீங்கன்னா மவுண்ட்ல இருக்கக்கூடிய போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இது யார் மேல தவறு அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த கார் ஓட்டுநர்கள் நம்ம கிட்ட ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. என்னன்னாக்கா, இந்த மாநகர பேருந்து ஓட்டுநர் சரியா சிக்னல் போட்டதை கவனிக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மாநகர பேருந்து ஓட்டுநர் என்ன சொல்றாருன்னா, இல்ல சார், நான் பிரேக் அடிச்சேன், வண்டி நிக்கல, அவங்க முன்னால போன வண்டி சடன் பிரேக் போட்டதுல தான் நான் இடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு சொல்றாங்க. 2 பேர் தரப்பும் மாறுபட்ட தகவலை சொல்றாங்க. இருந்தாலும் போக்குவரத்து புலனாய்வு போலீசாருடைய விசாரணைக்கு பிறகும் இங்க இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தான் இந்த விபத்துக்கு உண்டான காரணம் என்னன்னு தெரியும். ஜீரோ இஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்து போலீசார் சொல்லியிருந்த நிலையில தான் தற்போது சென்னைக்குள்ள இப்படி ஒரு 6 கார்கள் மீது மாநகர பேருந்து மோதி விபத்து ஏற்படுத்தி இருக்கிறது பொதுமக்களிடையே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஷியாம், மீனம்பாக்கம் சிக்னலில் நின்று கொண்டிருந்த 6 கார்கள் மீது மாநகர பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய கள விவரங்களை நம்முடைய செய்தியாளர் காண்டிப்பன் வழங்க நாம் கேட்டும் விரிவான விவரங்களுக்கு நன்றி காண்டிப்பன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.